அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தினத்துக்கு முதல் நாள் நம்ம இது வரைக்கும் ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணல, இப்போ தான் முதல் முறை டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு எப்போவாவது ஒரு கணம் யோசிச்சிங்களா? ஆமாம், அது ஒரு பெரிய பயம் ஒன்று இருக்கலாம் சார். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எப்படின்னா நம்ம ஒரு 10 பேர் இருப்போம், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, ரொம்ப இன்ஃபார்மலாக தானே இருக்கும் நம்ம வந்து. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ்ன்றது இருக்குல்ல, அது ப்ரீ ப்ரொடக்ஷனு, ஒரு ஆஃபீஸ்ன்னு நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ லொக்கேஷன் பார்க்க போகிறோம், அதுக்கு ஒரு கார் கொடுக்குறாங்க. அதெல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் பயமும் இருக்கும். ஏன்னா ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு, ஏன்னா ஒரு பட்ஜெட்டாக வந்து ஒரு ₹1 கோடி நம்ம அந்த படத்தில் போடுறாங்கன்றப்போ ஒரு பதட்டம் எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு வரும்போது ஒரு ஒரு சர்ரியலாக ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த பெரிய பெரிய லைட்ஸு, இந்த பக்கம் ஜென்ரேட்டர் ஓடும், இப்போ அந்த பக்கம் ப்ரொடக்ஷன் வர ஆட்கள் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஒரு அன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து கண்டிப்பாக ஒரு 100 பேராக வந்திருப்பாங்க. ஸோ 100 பேரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துச்சு டெஃபினட்டாக. வந்து என்னடா நிஜமாகவே நம்ம படம் டைரக்ட் பண்ணுற இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்களே, ஆனால் இது எல்லாமே நம்ம ஒழுங்காக பார்த்தா தானே நடக்கும் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வரும்போது இது டெஃபினட்டாக அது செம்மையாக பண்ணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் இருந்துச்சு. அது போது XXL வர மாதிரி ஒரு சீன் லெட்டர்லாம் எனக்கு நடந்துச்சு. அந்த அந்த ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு ஓகே ரெடி கேமரா ஆன் பண்ணியாச்சா அவங்கன்னொன்னே அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அது மாதிரி வந்துட்டு கோபி அமர்நாத் தான் கேமரா, அவர்கிட்ட நான் சொன்னேன் கோபி கேமரா ஆன் பண்ணுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் ரெடி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் தான் கூப்பிட்டு சொன்னார், அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரோல் கேமரான்னு ஒன்று சொல்லணும், அப்புறம் சவுண்டுன்னு சொல்லணும், அப்போ அவங்க வந்து சவுண்ட் ரோலிங் கேமரா ரோலிங் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்ஷன் சொல்லணும் அப்படின்னாரு. ஓ இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி ஆரம்பித்து பண்ணோம் அது. பட் ஆனால் அந்த மொமெண்ட்டில் ஸ்டில் தேர் இன் மை மைண்ட். அது அந்த மொமெண்ட் மறக்கவே முடியாது.